தேவனை விட்டு விலகுகிற காரியமா இருக்கும். சவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கும் பொழுது சவுலை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு கொடுத்தார். அவன் எப்படி தெரியுமா ராஜாவாக்கப்பட்டான்? கழுதை தேடி போனவன் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு பதவி வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் சொல்லுவான், நீ ஒரு கூட்டத்துக்கு போவ, அந்த கூட்டத்தோட வேறு மனுஷனே மாறுவாய். சொன்ன உடனே அந்த கூட்டத்துக்கு போனோம், அபிஷேகம் பண்ணான். தீர்த்தம் சொன்னான். ராஜாவா என்ன பண்ணான்? அபிஷேகம் பண்ண எல்லாம் நிறையவா இருந்தது. கர்த்தருடைய சத்தத்துக்கு நிறைய பேர் அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இவனா நம்மளை ஆள போறவன், இவனா அப்படின்னு சொல்லிட்டு சவுல் அதை காது கொடுத்து கேளாதவை போல் இருந்தான் என்று வசனம் சொல்லும். அப்போனா ஆண்டோட வார்த்தை கேட்டுக்கொண்டு நடந்தவன் பதவி வந்தவுடனே, சிங்காசனம் வந்தவுடனே, கிரீடம் வந்தவுடனே, ஆட்பலம் வந்தவுடனே, பொருள்பலம் வந்தவுடனே, பணபலம் வந்தவுடனே கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் சுய சத்தத்துக்கும் மனித சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ அபிஷேகத்தையும் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகினான். ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை வந்தது. தீர்க்கதரிசி நோக்கி ஓடுறான், சத்தம் கேட்கவில்லை. எங்கெங்க ஓடி பார்க்கிறான், கர்த்தருடைய சத்தம் கேட்கவில்லை. கடைசியில ஆண்டவர் அவனை கொண்டு குறிக்காரர்களை அழிக்கும்படி சொன்னார். கடைசியில அவனே என்ன பண்றான்? வேஷம் மாறி வேறு மனுஷனாய் மாறினவன் இப்போ வேஷம் மாற்றப்பட்டவனாய் எங்க போகிறான்? குறி சொல்லி கேட்கிறான். கடைசியில அவன் முடிவு எப்படி நம்ம எந்த அமலேக்கரை அவன் கொலை செய்ய வேண்டும், ஒரு குழந்தையும் சின்ன ஆடு மாடு எது இல்லாமல் கொண்டு குவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சத்தத்தை அவன் அஜாக்கிரதையாய் தள்ளினான். ஆனா அதே அமலேக்கர் மூலியமா தான் அவனுடைய முடிவை உண்டாக்கப்பட்டது. துவக்கம் நல்லா தான் இருந்தது, முடிவு எப்படி இருந்தது? நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு தேவன் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அந்த சித்தத்துல நீங்க வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மேன்மையாக மகிமையாய் அவரால் மாற்ற முடியும்.